சார் ஹெல்மெட்டுங்க 100 தானே சார் ஹெல்மெட்டுக்கு இந்த கட்டிடுறேன் சார். தம்பி 1000 ரூபா ஃபைனு. 1000 ரூபாயா? 3 மாசத்துக்கு உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு இப்ப இருந்து. ஐயோ சார். ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக டிராஃபிக் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அது என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மொபைல் பேசிக்கிட்டே காரோ பைக்கை ஓட்டினா இனி 500 ரூபா இல்லை 5000 ரூபா ஃபைனுங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக கேஸ் மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான். முதல்ல 1000 1500 ஃபைன் இருந்துச்சு. இப்போ 10,000 இல்லைன்னா 6 மாதம் ஜெயிலுங்க. இந்த மாதிரி டேஞ்சரஸ் டிரைவ், அதாவது பயன்படுத்துகிற மாதிரி வண்டி ஓட்டினா அதுக்கு 5000 ரூபா ஃபைனுங்க. ட்ரிபிள்ஸ் போனால் இப்போ 100 ரூபா இல்லை 1000 ரூபா ஃபைனு. சீட் பெல்ட் போடலன்னா 100 ரூபா இருந்துச்சு ஃபைனு, இப்போ 1000 ரூபா ஆக்கிட்டாங்க. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரேசிங் வச்சு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணால் 5000 ரூபா ஃபைனுங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாமல் ஓட்டினா ஸ்பாட்லேயே 10,000 ரூபா ஃபைனுங்க. இன்சூரன்ஸ் இல்லைனா 2000 ரூபா ஃபைன், இல்லை 3 மாதம் ஜெயிலு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லையா, 6 மாதம் ஜெயிலு, 10,000 ரூபா ஃபைனு. இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட்டாக ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பசங்க இதெல்லாம் சேட்டை பண்ணிட்டு வண்டி ஓடுறானுங்கல்ல, ஸோ அவனுங்க ஜூவினல் அஃபென்ஸ் அந்த கேட்டகரியில் 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 25,000 ரூபா ஃபைனு. அவங்க 25 வயசு ஆகிற வரைக்கும் லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. 18 வயசு தாண்டா கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் எந்த காரு பைக் ஓட்டிட்டு வந்தாங்களோ அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க.